ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் ட்ரெக்கிங் போயிருப்பீங்க. பட் எப்போவாவது பல அதிசயமான மரங்கள், நோய் தீர்க்கும் மூலிகைகள், தீர்த்தங்கள், ஜோதி விருட்சம், சாயா விருட்சம், கருநெல்லி மரங்கள், இப்படிப்பட்ட அதிசயமான பல மரங்கள் நிறைந்த மலைகளுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 64,000 ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு மலைக்கு, தரையிலிருந்து 4500 அடி உயரம் கொண்ட ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? பல அதிசயமான விஷயங்களை வந்துட்டு கண்ணில் பார்த்துருக்கீங்களா? பல அதிசயமான விஷயங்களை உணர்ந்துருக்கீங்களா? இவ்வளோ விஷயங்களையும் நான் ஒரு ட்ரிப்பில் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஸோ அது எல்லாத்தையுமே முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம போக போகிற இடத்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சுந்தரமாலிங்கம் அப்படிங்கிற மலை கோயிலுக்கு தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட தரையிலிருந்து 4000 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த சுந்தரமாலிங்கம் கோயில் 4 புறத்துலேயும் 64,000 ஏக்கர் சுற்று நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மலைகளை கொண்டது. சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 4 விதமான ரூட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து சாத்தூர் வழியாக ஒரு ரூட்டு, அப்புறம் உப்புத்துறை வழியாகவும் ஒரு ரூட்டு, தேனி வருஷநாடு இந்த ரூட் வழியாக போகிறவங்க தேனியிலேருந்து பேரையூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு பேரையூர்லேருந்து தானிப்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம போகணும். தானிப்பாறைக்கு முன்னாடி வத்ராயிருப்பு அப்படிங்கிற ஒரு இடம் வரும். ஸோ வத்ராயிருப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் தானிப்பாறை அப்படிங்கிற இடம். தானிப்பாறையிலேருந்து தான் நம்ம போக போகிற இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் தேனி வருஷநாடு வழியாக தானிப்பாறை போனோம். தானிப்பாறை போனதுமே வந்து செக் போஸ்ட்டில் எல்லாருமே வந்துட்டு செக் பண்ணுறாங்க, என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க, வேறு ஏதாவது அன்வான்ட் பொருள் ஏதாவது கொண்டு வர்றாங்களா, பிளாஸ்டிக் கவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ப்ரீ செக் பண்ணிவிட்டு எங்களை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த செக் போஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டு நடந்தே உள்ளே போனோம். மலையினுடைய அடிவாரத்திலே வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. அதாவது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் மலையேறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5.5 hours கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனாலேயே இங்கே நிறைய இடங்களில் மலையினுடைய அடிவாரத்திலே வந்து அன்னதானம் கொடுக்க. ஸோ இங்கே வர்றவங்க மலையினுடைய அடிவாரத்திலேயே அன்னதானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அன்னதானத்தை முடிச்சுட்டு உள்ளே போகிறப்போ செகண்ட் டைம் பக்தர்களை வந்துட்டு அங்கே ஒரு போலீஸ் டீம் இன்னொரு வாட்டி வந்துட்டு எகைன் செக் பண்ணுறாங்க. பக்தர்கள் வேறு ஏதாவது பொருட்கள், வேறு ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது வந்துட்டு வேறு எங்கேயாவது மறைச்சி உள்ளே கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல் பாடியை வந்து தரோவாக செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே அலோவ் பண்ணதுக்கப்புறம் மலையினுடைய அடிவாரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயிலில் பக்தர்கள் மனசு ஃபுல்லாக வேண்டிட்டு இந்த சதுரமாலிங்கம் கோயிலுடைய பயணத்தை அடியிலிருந்து தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 64,000 ஏக்கர் பரப்பளவும் தரையிலிருந்து 4000 அடி உயரம் உள்ள இந்த சதுரமாலிங்கம் கோயில் பார்த்தீங்கன்னா 4 புறமும் 4x4 என்ற விகிதத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 16 மலைகள் இந்த சதுரமாலிங்கம் கோயிலில் வந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. மலை கோயில் மேல இருந்து பார்க்குறப்ப சதுர வடிவில் இருக்கதால வந்துட்டு சதுரமாலிங்கம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்ததா சொல்றாங்க. தமிழர்கள் வழிபடுற சித்தர் பரம்பரைக்கு ஆதி சித்தனாகவும் முதல் குருவாகவும் இருப்பவர் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானின் அடிமைகளாக சிவபெருமானை வணங்கக்கூடிய பல ஆதி சித்தர்கள் வந்துட்டு இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலில் இன்னமும் உயிரோடு இருப்பதாகவும் யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ வந்து போவதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயிலுக்கு மாதத்தில் வெறும் 8 நாட்கள் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, சிவராத்திரி, இந்த 3 நாட்களுமே முன்பின் இருக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 நாட்கள் மட்டும்தான் இந்த கோயிலை அலோவ் பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு 2-3 வருஷம் இந்த கோவிட், லாக்டவுன் இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் இந்த கோயிலில் யாருமே அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் இந்த கோயில் ஓப்பன் பண்ணி இப்போ பக்தர்கள் மாதத்துக்கு 8 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலைப்பகுதியை நம்ம ஏற ஆரம்பிக்கிறப்போ 4 பகுதிகளை அதை நம்ம பிரிச்சுக்கலாம். அதுலேயும் இந்த சங்கிலி பாறை, வழுக்கு பாறை ஆகிய பாறை பகுதிகள் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் வலிமையும் மன வலிமையும் சோதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரப்பசுதரம், அதுக்கப்புறம் கோரக்க சித்தர் அப்படிங்கிறவர் உட்காந்து வழிபட்ட குகை கோயில் ஒன்று இருக்குது. இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தலையான பகுதி, அதாவது ஃப்ளாட்டான பகுதிகள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி போனோம்னா நாவல் ஊற்று அப்படிங்கிற ஒரு ஊற்று இருக்குது. இந்த ஊற்றில் இருக்க தண்ணீரை எடுத்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தா கூட வந்துட்டு அவங்களுடைய சுகர் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ ஃபைனலாக 7 மலைகள் தாண்டி தரையிலேருந்து 4000 அடி உயரமுள்ள இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு 3.5 மணி நேரத்தில் வந்து சேர்ந்தோம். நாங்கள் மேலே போன கொஞ்ச நேரத்தில் பெருசாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே மழை பெஞ்சாலே வந்துட்டு வெள்ளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் காட் கிரேஸ் பெருசாக எதுவும் வெள்ளம் வரல. இந்த சதுரமாலிங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு புராண கால ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதாவது பச்சைமால் அப்படிங்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய மனைவி சடை மங்கையுடன் வந்துட்டு இங்கே பக்கத்தில் வாழ்ந்து வந்தார். இந்த சடைமங்கை தன்னுடைய மாமனாருக்கு எப்பயுமே பால் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது வழக்கம். அப்படி அவங்க கொடுத்துட்டு வரப்போ ஒரு நாள் சித்தர் ஒருவர் இவங்கக்கிட்ட பசிக்காக பால் கேட்டிருக்காரு. சடைமங்கை வந்துட்டு பால் வந்துட்டு சித்தருக்கு கொடுத்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு பச்சைமால் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்படுற அந்த சித்தர் சடதாரி எனும் காக்கும் தெய்வம் கொண்ட சிலையாக வந்துட்டு மாட்டி விட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தவறுக்கு பிராய்ச்சித்தம் தேடி அந்த மலைக்கு வரக்கூடிய எல்லா சித்தர்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் பச்சைமால் தன்னுடைய வீட்டில் இருந்து வந்துட்டு பாலை கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்படி அவர் எல்லா சித்தர்களுக்குமே தன்னுடைய வீட்டில் இருந்தே டெய்லி பால் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு வாலிபன் தன்னுடைய வீட்டில் யாருமே இல்லாதப்ப பசுவனோட மடியிலிருந்து டேரெக்டாக வந்துட்டு பால் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து பச்சைமால் ரொம்ப கோவப்பட்டு வந்துட்டு ஒரு பெரிய கோலால் வந்து அவருடைய தலையிலே வந்துட்டு பெருசாக அடிக்கிறாரு.
அந்த வாலிபன் இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய தோற்றத்தை மாற்றிட்டு திரும்புறாரு. அப்போ தான் தெரியுது வந்திருக்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது. சிவபெருமானே தன்னுடைய வீட்டுக்கு வந்து பால் குடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானை பார்க்க வர்ற எல்லா சித்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சிவபெருமானை இந்த மலைப்பகுதியில் சுயம்பலிங்கமாக மாறி இருக்கதா ஒரு வரலாறு உண்டு. இப்போவும் இந்த சதுரமாலிங்கம் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அதோட தலையில் ஒரு வடு இருப்பதாகவும் அந்த சிலை ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதாகவும் ஒரு வரலாறு இப்போவும் இருக்குது. இந்த சதுரமாலிங்கம் கோயிலில் பல லிங்க கோயில்கள் வந்துட்டு இருக்குது. இந்த லிங்க கோயில்கள் எல்லாத்தையுமே அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் வச்சு வழிபட்டதாகவும் அகத்திய முனிவரே ஒரு லிங்க சிலையை உருவாக்கி வச்சு வழிபட்டதாகவும் பின்னாளில் அகத்திய முனிவர் இல்லாத காலத்தில் சுந்தரானந்த சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த லிங்க சிலையை வச்சு வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இதனாலேயே இந்த லிங்கத்துக்கு சுந்தராலிங்க மூர்த்தி லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. நம்ம மேலே மலைப்பகுதிக்கு போனதுக்கப்புறம் மலையுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சுந்தரமாலிங்கம் கோயில் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சந்தனமகாலிங்கம் அப்படிங்கிற கோயில் இருக்குது. இந்த சந்தனமகாலிங்கம் கோயிலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னென்னா, அதாவது பார்வதி இங்கே இருக்கிற சிவனுடைய லிங்க சிலைக்கு சந்தனத்தை பூசி பூஜை செஞ்சுட்டு வந்ததாகவும் பின்னாளில் பார்வதி சிவனுடைய பாதியாக அதாவது அர்த்தநாதீஸ்வரராக இங்கே சிலையாக மாறி எழுப்பியதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கிற கோயிலுக்கு சந்தனமகாலிங்கம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதாவது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடம் ஒன்று தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்து கண்ணை மூடி தான் நினச்சது வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சி உட்காரக்கூடிய பக்தர்கள் 2 கைகளையுமே வந்துட்டு முன்னாடி சிலைக்கு முன்னாடி வந்துட்டு வச்சிடுறாங்க. அவங்க நினைக்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்து அது நடக்கும் பட்சத்தில் வந்துட்டு இந்த ஒரு கை பார்த்தீங்கன்னா இன்னொரு கைக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக வந்து மேலே ஏறும். ஒரு வேளை இந்த விஷயம் வந்துட்டு நடக்காது, இது நெகட்டிவான விஷயம், இது நடக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அந்த கைகள் நகராமல் கிட்டத்தட்ட கீழேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சித்தர்கள் நம்புகிறாங்க. இது இங்கே வரக்கூடிய பக்தர்களும் நம்புகிறாங்க, நம்பி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் யாராவது இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்துட்டு மனசில் நினச்சி வேண்டிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மலையினுடைய மேல் பகுதியை நம்ம நெருங்குறப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்புசாமி கோயிலும் இருக்குது. இந்த கருப்புசாமி கோயில் இங்கே இருக்கிற ஒரு கிணறை காப்பாற்றுவதற்காக அமைக்கப்பட்டதாக ஒரு கதை ஒன்று இருக்குது. அதை வந்து நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். சதுரகிரி மலையில் ஓடுற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை வந்து தீர்க்குது. இந்த மலையை ஏறி இறங்கினா உடலில் உள்ள வேர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று உடலில் பட்டு போகிறப்போ பல நோய்கள் குணமாவதாக வந்துட்டு சொல்கிறாங்க. சித்த மருத்துவர்கள் வந்துட்டு பல மூலிகைகளை வந்துட்டு இங்கேருந்து சேகரித்து போகிறதாகவும் சொல்கிறாங்க. மகாலிங்கம் கோயிலிருந்து சாத்தூர் செல்லும் வழியில் இருக்கிற குளிராட்டி பொய்கை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீர் எப்பயுமே வற்றாது. இதில் குளிச்சுட்டு போனோன்னா கிரகதோஷம் விலகும் அப்படிங்கிறது கூட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. வழுக்குப்பாறை, மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை ஓடை, கோரக்கர் குகை காட்டாறு, பிலாவடி கருப்புசாமி கோயில் ஓடை, இது மாதிரி நிறைய ஓடைகள் பார்த்திங்கன்னா சந்தனமாலிங்கம் கோயில் பக்கத்திலே வந்துட்டு இருக்குது. இதில் நீர்வரத்து மேக்ஸிமம் எப்பயுமே குறையாத அளவு காணப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற காட்டாறுகள் மற்றும் சிறு ஓடைகளில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்துட்டு ஆனந்தமாக குளிச்சுட்டு போகிறாங்க. ஆனாலும் இந்த கோயிலில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் எப்பயுமே இருக்கிறதால வந்துட்டு ஓடைகள் பக்கத்தில் தீயணைப்பு துறையினர் வந்து எப்பயுமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்துட்டு நல்ல மழை பெஞ்சதால் பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த சங்கிலிப்பாறைகளில் பக்தர்களை கொஞ்சமாக அனுப்பி வச்சு பாதுகாப்பாக கீழே இறக்குனாங்க. சில பக்தர்கள் நடக்க முடியாமல் வந்து அங்கங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு மற்றும் புராண கால கதைகளை வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவு வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கதைகள் எல்லாமே வந்துட்டு சும்மா கட்டுக்கதைகள், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஆனால் இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், இது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம், மேலே போயிட்டு கீழே வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது, அட்லீஸ்ட் உங்களுடைய உடல் வலிமையையும் மன வலிமையையும் சோதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற இந்த சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு ஒரு தடவையாவது வாழ்க்கையில் போயிட்டு வந்தவங்க என்னுடைய வீடியோ பார்த்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, டேக் கேர், சீயர்ஸ்.